கடாயில் ஹேண்ட்மேடு கடாய். இந்த கடாய் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் வந்து இந்த மாதிரி வெல்டு வச்சு வரும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் பூரா மிஷின் மேடு தான் வாங்குறாங்க. அதுவும் இது பார்த்தீங்கன்னா இது பழக நல்லா வந்துடும். இதில் வந்து 7 இன்ச்சிலேருந்து உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் வரும் கடாய். அதிலே பெருசு நான் காட்டினது 8 இன்ச்சு, இது வந்து 12 இன்ச்சு. 3 கிலோ 2 கிலோ உங்களுக்கு என்ன வெயிட்டில் வேணால் கிடைக்கும். சைஸு பார்த்துங்க. இந்த மாதிரி ஹேண்ட்மேடுங்கிறது இப்படி தான் இருக்கும். இது மார்வாடி சப்பாத்தி தவாங்கிறது. மார்வாடி வந்து உங்களுக்கு சப்பாத்தி போடுறது இந்த மாதிரி குழியா உள்ளதெல்லாம் சப்பாத்தி போட்டு ஒரு துணியில் வச்சு இந்த ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரதுக்காண்டி பண்ணுவாங்க. இது கைப்பிடிலாம் எதுவுமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். இதே இதில் உங்களுக்கு ஹேண்டில் வச்சதும் வருது. இப்போ உங்களுக்கு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக டீப் ஃப்ரை ஐட்டம் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் இன்னும் கம்மியாக ஊற்றி பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். கைப்பிடி வச்சு வரும். இதில் 3 சைஸ் வரும். உங்களுக்கு 10 இன்ச்சு 11 இன்ச்சு 12 இன்ச்சு 3 சைஸ் வரும். இது வந்து டவி தான் உங்களுக்கு ஜிலேபி டவி முறுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது மீன் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஹேண்ட்மேடு உங்களுக்கு. இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சிலேருந்து உங்களுக்கு 13 14 எல்லா சைஸ்லேயும் வரும். அதே மாதிரி இதே மாடலில் மிஷின் மேடும் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இருக்கும் உங்களுக்கு. இது காட்டின 10 இன்ச்சு, இது பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு உங்களுக்கு. இதில் எல்லா சைஸ் வரும். 14 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். வீட்டு அடுப்புக்கு வைக்கலாம். இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறதா சில ஜியாலஜி மெட்டீரியல்ஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம்.